முஜாஹிதீன்கள் ஜிஹாதுக்கு போயிட்டாங்க. அந்த பெண்களை விட்டுட்டு தானே போயிருப்பாங்க, அவங்களுடைய மக்களை விட்டுட்டு தானே போயிருப்பாங்க, அவங்களோட குடும்பத்தை விட்டுட்டு தானே போயிருப்பாங்க. இவர்கள் பற்றிய கண்ணியம் அங்கு உள்ளவர்களுக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எப்படி இருக்க ஹுர்மத்தி உம்மஹாத்திஹிம், தங்கள் தாய்மார்களுக்கு வழங்க வேண்டிய கண்ணியம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். கஹுர்மத்தி உம்மஹாத்திஹிம், யாருக்கு? முஜாஹிதுகளுடைய மனைவிமார்களுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடியவர்களுடைய ஜிஹாத், அவர்களுடைய மனைவிமார்களுக்கு வழங்கப்பட வேண்டிய புனிதம் என்ன தெரியுமா? கஹுர்மத்தி உம்மஹாத்திஹிம். தாய்மார்களை நீங்க எப்படி மதிப்பீங்க? அந்த கண்ணியத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போராட செல்வதற்காக உங்களில் ஒருவரை பொறுப்பாக நியமித்து விட்டு போகிற, என் குடும்பத்தை கவனிச்சுக்கங்க, என் குடும்பத்தை பார்த்துக்கங்க, என் மனைவியுடைய செலவுகளை கவனிச்சுக்கங்க, என் பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்துக்கங்க, உங்களை நம்பிக்கையாக விட்டு சென்றேன். ஃபயஹூனு ஃபீஹிம், மோசடி செய்வாராக இருந்தால், அவருக்கு அநியாயம் செய்வார்களாக இருந்தால், இல்லா உகிஃப லஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் மறுமை நாள் அவருக்கு முன்னால நிறுத்துவான். இவரை மோசடி செஞ்சாரே அவரை நிறுத்துவான். அல்லாஹு தஆலா ஃபயஹுது மின் அமலிஹி மாஷா, இவர் அல்லாஹ்வுடைய பாவங்கள் இவருக்கு மன்னிக்கப்பட்டீங்க, முஜாஹித் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா இவர் என்ன செய்வார் தெரியுமா? அவருடைய நன்மையிலிருந்து, எவன் அநியாயம் செஞ்சானோ அவருடைய நன்மையிலிருந்து நீ விரும்பியதை எடு என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் கொடுக்க மாட்டான் அளவு பார்த்து, அல்லாஹ் தஆலா அளவு பார்த்து கொடுக்க மாட்டான். நீ விரும்பியதை எடு என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? சொல்லுவான். ஒரு ஜிஹாதுல சென்றவரை பொறுப்பெடுக்கக்கூடிய உள்ளத்தில் உள்ளவர் எப்படிப்பட்ட நல்ல உள்ளமல வரைப்பாரு. ஆனா மோசடிக்கு சைத்தான் கொண்டு போய் என்ன செய்ய வைக்கிறான் தெரியுமா? இவருடைய டோட்டல் அமலை அங்க மாத்திரம் அவர் எடுப்பாரு. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபயஹுது மின் அமலிஹி மாஷா, எல்லாரும் எடுப்பான். ஃபமா தன்னுக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு நன்மையாவது விடுவார்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஃபமா தன்னுக்கும், அல்லாஹ் நீ விரும்பினதை எடுன்னு சொல்லுவான், ஆனால் ஒரு நன்மையாவது அவர் விடுவார்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா எவ்வளவு ஒண்ணு இல்லை. ஹுர்மத்துல் முஜாஹிதீன், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடியவர்களுடைய நிலை, அவருடைய மனைவிமாருடைய குடும்பத்துடைய நிலை என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால், பொறுப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயஹூனு ஃபீஹிம், மோசடி செய்தா என்ன சொல்ற? கஹுர்மத்தி உம்மஹாத்திஹிம், தாய்மாருடைய அந்தஸ்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்கள் நினைச்சு பாருங்க.